நீங்கள் முருகர் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடிப்பூர அன்னைக்கு திருத்தணிக்கு போய் பாருங்கள். கூட்டம் குவியும். கூண்டு வேலு காவடி வேண்டுதல் போயிட்டே இருக்கும். அவ்வளோ கூட்டமாக இருக்கும். நாங்கள் சண்டே அன்னைக்கு நாங்கள் திருத்தணிக்கு போக தான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரம்பூர்லேருந்து நாங்கள் திருத்தணி ட்ரெயினை பிடிச்சி திருத்தணிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ செம்மையாக இருந்துச்சு. செம்ம கூட்டம் திருத்தணி. நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ரூம் பார்த்திங்கன்னா 2500 ரூம் எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா. ரூமுக்கு வந்தோன்னே ஃபஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டாச்சு. வீட்டிலேருந்தே நாங்கள் இட்லியும் சப்பாத்தி உருளைக்கிழங்கு சென்னா போட்டு தொக்கு வச்சுருந்தோம். நல்லா சூப்பராகவே சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம மலை தான் ஏற போகிறோம். ஸோ போகிற வழி பார்த்திங்கன்னா செம்ம கூட்டம் வந்துகிட்டே இருந்தது. ஸோ நாளைக்கு தான் கூட்டம் இருக்கும் பார்த்தா இன்றைக்கே கூட்டம் வந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே படிக்கட்டு ஏறிட்டு இருந்தோம். இந்த கோபுரம் கட்டுறாங்க எப்போ தான் கட்டி முடிப்பாங்க தெரியல. மேலே போகணுன்னு ஒரு ஷாக்கு. ஏன்னா செம்ம கூட்டம். நாளைக்கு தான் கூட்டம் இருக்கும் பார்த்தா இன்றைக்கி கூட்டம் இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட்டில் ஃப்ரீ டிக்கெட்டோட அதுவும் செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் க்யூவில் போயிட்டே இருக்கும்போது கரண்ட் வர ஆஃப் ஆகிடுச்சா. எல்லோரும் அரோகரா முருகா தான். அந்த மொமெண்ட்டே செம்ம கூஸ் பம்ஸாக இருந்துச்சு பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுல. அப்படியே உள்ளே போய் நாங்கள் சாமியை பார்த்துட்டோம். நைட் வியூ பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டில் என்னால் வீடியோ எடுக்க முடியல. நாளைக்கு தான் நாங்கள் ஆடிப்பூர அன்றைக்கி திருப்பி மலை ஏறுவோம். குண்டு வேலாம் நாங்கள் எப்படி இது பண்ணோம்னு சொல்லி ஃபுல் வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வச்சவாய்.